ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு பாசிப்பருப்பு வச்சு சாதம் தான் பண்ண போகிறோம். இதை ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம், பாசிப்பருப்பு சாதம்னு சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு அரை வேக்காடுக்கும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே காயாக இருக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். சாதம் உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வடிச்சிட்டேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், அதுக்கு தேவையான சீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம முதல்ல கடுகு, உளுந்து இதை போட போகிறோம். கொஞ்சமாக அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் இப்போது தோல் இல்லாமல் பாசிப்பருப்பை வேக வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பு வேக வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் அது சரி சடனாக செய்யணுமேன்னு சொல்லிவிட்டு இப்படி மாற்றி செய்துட்டேன். அதை ஊற வச்சு கொஞ்சம் வேக வைக்கணுமேன்னு டைம் இல்லை, அதனால் இந்த மாதிரி செய்திருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே பொன்னிறமாக மாறினதுக்கு உடனே இஞ்சி, பச்சை மிளகாவை போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா அது அப்படியே எப்படி சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், ஒரு அந்த பச்சை வாடையும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நைட்டில் செய்து கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பெரிய டிஷ்ஷாக இருக்கும். ஏன்னா வெரைட்டி ரைஸ் தான் பசங்க மோஸ்ட்லி லைக் பண்ணுறாங்க. அது வாரத்தில் இது ஒரு நாள் செய்து கொடுத்துட்டோம்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்றா இருக்கும். கண்டிப்பாக பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் செய்து ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோவே போடுறேன் நான். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதில் தேவையான அளவு கொஞ்சம் சாதத்தில் எவ்வளோ உப்பு போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு இப்போவே இதில் உப்பை போட்டுடலாம். அப்போ தான் நம்ம ஒன்று சேர கலக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாசிப்பருப்பை போட்டு நல்லா திருப்பி விடுங்க. ஏன்னா அதுவும் ஒன்று சேர கலரட்டும், எல்லாம் மிக்ஸ் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை இப்படி ஒரு 5 நாளைக்கு 5 வெரைட்டி ரைஸ் மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா கிண்டிட்டு அப்படியே ரைஸை மாற்றிக்கலாம். ரைஸை போட்டு திரும்ப 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 கிண்டி விடுங்க. நெய் வேணுன்றவங்க நெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றி சேர்த்துருக்கேன். நெய் தேவைப்படுறவங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்படியே கலந்து விடுங்களேன். இப்போ பார்க்கும்போது சும்மா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த பாசிப்பருப்பு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் மென்று சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நானே யோசித்தேன், என்னடா இது பாசிப்பருப்பு சாதம் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நினச்சதுக்கு மாறாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக செய்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, நல்லது உடம்புக்கும். கெடுதல் இல்லாத எதுவுமே அதில் கெடுதலானது எதுவும் கிடையாது. ஆயில் கூட திட்டமாக ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. இறக்கும்போது நெய் ஒரு ஸ்பூன் விட்டு கூட கலந்து இறக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா யாருக்குமே சாம்பார், தயிர், ரசம் கட்டி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள், செமையாக இருக்கும். நல்லா கிண்டி விடுங்க. நம்ம எவ்வளவோ சமைக்கிறோம், ஆனால் நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு சில டிஷ்ஷெல்லாம் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. பார்க்க என்னமோ சிம்பிள் தான், பார்க்கும்போது ஆமாம் பாசிப்பருப்பை வச்சு சாதத்தை வச்சு கொட்டி இது ஒரு சாதமா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் செய்து சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதனோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்பி செய்யலாம். பசங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லதையே நினைப்போம். யார் மனசையும் கடைசி வரைக்கும் புண்படாமல் பார்த்துக்கணுன்றது தான் என்னோடய எண்ணம். ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்தும் போது தான் அந்த டைம் ரொம்ப நொந்து போயிடுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை. நாளைக்கு பார்க்கலாம்.